வைஃப்ஸ். பட் ஆனால் வந்துட்டு ராமருக்கு, அதாவது தசரதன் மகன் ராமனுக்கு ஒரு வைஃப் மட்டும்தான். அவர் ஏகபத்தி விரதனாகவும் இருந்தார். இது எப்படி சாத்தியமாயிற்று? ஒரு பழமொழி ஒண்ணுக்குது, விந்து விட்டவன் நொந்து கட்டான்னுட்டு. கேள்விப்பட்டுக்கிறீங்களா? ஒரு மனுஷன் ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கிறது பெரிய கஷ்டம். அவன் 60,000 பொண்டாட்டியை வச்சிருக்க முடியுமா? கற்பனை கதையெல்லாம் நம்ம நிஜத்தில் பேசக்கூடாது. ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தான் நிஜம். அதை தான் ராமன் ஒழுக்கத்தை பற்றி வாழ்ந்து காட்டினான். ராமன் ஒழுக்கமா வாழ்ந்து ராமனுடைய அப்பம் ஒழுக்கம் இல்லாத வாழ்ந்தா அது என்ன பிரயோஜனம்? தசரத மகாராஜாவுக்கு உண்மையான மனைவிகள் 3 பேர் தான் இல்லையா? ஆனா ராமனுக்கு ஒரு மனைவி தான். உலகத்தில் மக்களுக்கு ஒழுக்கமா எப்படி வாழணும்ன்றதுதான் ராமாயணத்தினுடைய கோட்பாடு. உலகத்தில் மனுஷன் எப்படிலாம் வாழ்வான்றதான் மகாபாரதத்தினுடைய கோட்பாடு. அதனால 60,000 பொண்டாட்டி அவன் எந்த ஊர்ல வச்சுப்பாங்க? 60,000 பொண்டாட்டி இப்போ மெட்ராஸ் ஃபுல்லா சேர்த்தினா கூட 6 லட்சம் இருக்காது போலுக்குது. இவ்வளவு நெருக்கடியான இடத்துலயே 60,000 பொண்டாட்டி வச்சிருந்தான்னா அவனுக்கு எத்தனாயிரம் பிள்ளைங்க இருக்கும்? அந்த ஊர் பிடிக்குமா பாரு, யோசித்து பாரு. அதனால இந்த மாதிரி கற்பனை கதைகள்லாம் நம்ம நிஜ வாழ்க்கைக்கு எடுத்துக்க கூடாது. 60,000 பொண்டாட்டியோ இல்ல 120,000 பொண்டாட்டியானா வச்சுன்னு போறான். நம்ம எத்தனை பொண்டாட்டியை வச்சுக்கிறோம், எத்தனை புருஷனை வச்சுக்கிறோம்னு பார்க்கணும். இன்னைய வாழ்வை தேடுங்க, ஆதியை தேடாதுங்க. கற்பனையில் எழுதின கதையெல்லாம் நிஜ வாழ்க்கைக்கு உதவாது. பீமன் இப்போ பொம்பளைங்க குழந்தைங்க ஆம்பளைங்கெல்லாம் இப்போ என்ன பண்ண, முன்னெல்லாம் கறித்தூள், செங்கல் தூள், களிமண் இதில் எல்லாம் பல்லு வளர்க்குவாங்க. இப்போ இவ்வளோண்டு பிரஷ் ஒன்று வாங்கிக்கணும் வளர்க்குறாங்க இல்லை? ஆனால் பீமன் என்ன பண்ணுவான்னா ஒரு ஆலமரத்தை பிடுங்கி பல்லு வளர்க்குவானோ. ஆலமரம் பிடிக்கிற அளவுக்கு வாய் இருந்தா அவன் எவ்வளோ பெருசு இருக்கணும்? அவன் தலை எவ்வளோ பெருசா இருக்கும்? இந்த ஊர் அளவு தலை இருக்கும் பொழுது அப்படி ஒரு மனுஷன் இருந்திருப்பானா? இந்த கற்பனை கதையெல்லாம் நம்ம நிஜ கதைக்கு எத்தனை, வாழ்க்கைக்கு எத்தனை வரக்கூடாது. அதெல்லாம் கதையோடவே போயிடணும். வாழ்க்கை வேற, கதை வேற. அதனால அதெல்லாம் நமக்கு எதுக்கு இப்போ? நன்றி சுவாமி. சொல்லுமா. கடவுளை வணங்கும் பொழுது மனதிற்குள் வணங்கணுமா இல்ல வெளிப்படையா சத்தமா வணங்கணுமா? வெளிப்படையா என்ன, எப்படி ஓ சாமி அப்படின்னா அந்த மாதிரி இல்ல. சில பேர் எப்படிமா வேர்ட்ஸ வாயால சொல்லியும் ப்ரே பண்றாங்க. அதுதான் இப்ப கத்தனேன் நான். அதுதான் இப்ப கத்தனேன். இந்த வருவான் கோயில், ஓ ஓ என்னடா இது ஆட மாடா மேய்க்குது. கடவுள்றாது புனிதமான பொருள். ஐயா அப்பான்னு வணங்கணும். அப்போ அதை அமைதியா வணங்கணும் இல்லையா? அப்படி வணங்கதான் அது கடவுள் வழிபாடு. கத்தி வணங்கினா அர்த்தம் பார்க்கறதுக்கோசம் நீ கத்துறேன்னு அர்த்தம். கடவுள் வழிபாடு பண்ணல, மற்றவன் பார்க்கணுன்றது கத்துறேன்னு அர்த்தம் இல்லையா? கடவுள்ன்றது அமைதியான பொருள். அமைதியா பண்ணணும் கடவுள். ஆரவாரத்தில் கடவுள் கிடையாது. பஜனைகள் பாடல்கள் பாடி வழிபடுறாங்க இல்லையா சுவாமி? ஆமா. அந்த மாதிரி பண்றது தேவையா? பஜனைகள் பாட்டு இதெல்லாம் சொல்லி கடவுளை பிரேயர் பண்றோம் இல்லையா? அதெல்லாம் தேவையா? அப்படி சினிமா நாடகம் இதெல்லாம் தேவையா? ஒவ்வொன்னும் டீச் பண்ணது இல்ல தேவையாது. எல்லாத்துலயும் கத்துக்கிற மாதிரியான விஷயம். அதுதான் நாடகம் பஜனை. எல்லாத்தையும் மக்கள் கத்துக்கிறதுக்காக. அப்ப நாடகம் சினிமா எல்லாம் கிடையாது. அதனால எல்லா புராணங்களையும் ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நாடகங்க பஜனை எல்லாம் பண்ணாங்க. அது தவறு இல்லையா? இது தவறு இல்லை. இது அதுவாவது ஒழுங்கா பண்ணாங்க. இது ஒரு நாடகத்துல கூட ஒருத்தன் பொண்ணு ஒருத்தங்கிட்ட இல்லையா? எல்லா குடும்பமும் கெட்டு போடும் போலுக்குது இந்த நாடகத்துங்கள பார்த்தேன். ஒரு அப்பாவுக்கு 4 பொண்ணு இருந்தா 4க்கும் அப்பா கல்யாணம் பண்ண மாட்டாரு. அங்கங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணுது. வீட்டுல இருக்கிறவங்களாம் ஓடுவாங்க போலுக்கு. அந்த மாதிரி நாடகங்கள் இருக்குது. சோறு கேட்டா நாடகம் பார்த்து போடுறான்றாங்க. அப்படி இல்லை இருக்குது இப்ப. அதனால ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்றும் வளர்ச்சி. இப்போ நாடகம், அப்போ நான் மேடை நாடகம் இருந்தது இல்லையா? இப்போ டிவியில் நாடகம், ஸ்கிரீனில் சினிமா, இதெல்லாம் ஆதியில் அதெல்லாம் கிடையாது. அதனால் ஊர் கூடி தெருக்கூத்து
பஜனை பாட்டு இதெல்லாம் வச்சு கடவுளை அறியறதுக்கு வச்சாங்க. இது தவறு இல்லைன்னா அது தவறு இல்லை. சொல்லுமா. இறைவனுடைய அருள் அப்படின்னா என்ன? எதெல்லாம் இறைவனுடைய அருளா நம்ம எடுத்துக்கலாம் சுவாமி? உன்னை காப்பாத்துறது இறைவனுடைய அருள், நீ வாழறது இறைவனுடைய அருள், நீ சாகிறது விதியினுடைய அருள். நீ எது ஓணும் எடுத்துக்கோ. நீ இந்த உலகத்தில் வாழணும்னா உயிர் ஓணும். உயிர் இல்லைன்னா நீ வாழ முடியாது. அது இறைவன், அதனுடைய அருளால் தான் நீ உலகத்தில் உலாத்தின்னு வர, எல்லா செயலும் செய்துன்னு வர. அப்போ இறைவனுடைய அருள் இது. மரணம் விதியினுடைய முடிவுன்னு எடுத்துக்கணும். சொல்லு. அவதாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லாமே வடநாட்டுல நடந்ததாவே புராணங்கள் சொல்லப்படுது, தென்னாட்டுல அந்த அளவுக்கு சொல்லப்படல. இதுக்கு என்ன காரணமா இருக்கும் சுவாமி? காரணம்னா, இப்போ டிவியை திருப்பினீங்கன்னா வடநாட்டு டிவி தென்னாட்டு டிவின்னு இருக்குது இல்ல. வடநாட்டு டிவியை திருப்பினீங்கன்னா புராண கதைகள் போடுவான், சமூகமும் சமுதாயமும் நல்லா இருக்கும். தென்னாட்டு டிவியை திருப்பினீங்கன்னா 1000 கதைகள், எதுக்கு அதை சொல்றான்னு தெரியாத கதைங்களா இருக்குது. மந்திரக்காரன் வரான், திடீர்னு மந்திரம் பண்றான், தந்திரம் பண்றான், பேய் வந்து திடீர்னு, அப்புறம் வேற இதுல போயிட்டான். அப்போ இந்த மாதிரி கதையை எழுதி காசுக்காக போட்டுங்கிறான். வடநாட்டில் என்ன பண்றான், இந்த புராண கதையை விளம்பரப்படுத்தணுன்றது புராண கதையா போடுறான். அதனால இங்கத்தி புராணத்தை எவனும் தொடர்றது இல்லை. ஆனா வடநாட்டில் இருக்கிற மகாபாரதம் தென்னாட்டில் எவனா எழுதுனானா வடநாட்டில் இருக்கிறதான் போட்டான் டிவியில். ராமாயணம் இங்க இருக்கிறவன் போட்டானா வடநாட்டில் இருக்கிறவன் தான் போட்டான். ஏன்? சமூகம் உண்மையை தெரிஞ்சுக்கணும், இப்படி எல்லாம் நடந்திருக்குதுன்றதுக்கு போடுறான். இவன் சமூகத்தில் இல்லாததை இவனா ஒரு கற்பனையில எழுதி இவன் அவங்க கூட போட்ட, அவன் இவனை கொல்றது. எத்தனை வாட்டி தான் ஒருத்தனை கொல்லுவாங்க, எத்தனை வாட்டி தான் ஒருத்தன் உயிரா வருவான்னு தெரியல நாடகத்தில். அது மாதிரி நாடகங்களை போட்டுக்கிறான். அதனால மக்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த புராண கதைகள்லாம் வடநாட்டை சார்ந்தது, இந்த மாதிரி உதவாத நாடகங்கள்லாம் தென்னாட்டை சார்ந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்கம்மா. சொல்லுங்க. நன்றி சுவாமி. இப்போ நம்மளுடைய முன்னோர்கள் இறந்தவர்களை வைத்து பூஜை செய்யறது பண்ணிட்டு இருக்கோம், அது சரியா சுவாமி? அப்படி செய்யாட்டினா நமக்கு ஏதாவது சாபம் உண்டாகுமா? ஒரு ப்ராப்ளமும் வராது, ஆனா செய்யணும். ஏன் செய்யணும்? கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு? குழந்தைங்க இருக்குதா? எத்தனை குழந்தைங்க இருக்குது? ஒரு குழந்தை தான் இருக்குதா? எவ்வளவு வயசு? 4 வயசு. 4 வயசு. இப்போ ஒன்றும் தெரியாது, அது பச்சை மண் அது. இப்போ உங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்குது. உங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க, அவங்களுக்கு நீ பூஜை பண்ற. இந்த பூஜையால அவங்களுக்கு ஒரு பலனும் கிடையாது. ஆனா இந்த பண்ற பூஜையை உன் பிள்ளைங்க பார்த்துக்கினே இருக்குது. நாளைக்கு நீ இறக்க போற, உனக்கு பண்றதுக்காக அதை வழி காட்டிக்கின்னு இருக்கிறேன்னு அர்த்தம். செத்தவங்களுக்கு அதனால ஒரு பயனும் கிடையாது. இருக்கிறவன் தெரிஞ்சுக்கிறதுக்காக காட்டுறது தான் அந்த பூஜை புனஸ்காரங்கள். பாடல்கள்லாம் படிக்கும் போது ஒரு விஷயம் என்ன தோணுது அப்படின்னா, அவங்க சுயநலமா ரொம்ப அதீத சுயநலமா இருக்காங்களோ அப்படின்னு தோணுது. அதுக்கு ஒரு பாடல் ஒன்று பட்டினத்தார் ஒரு குறிப்பா ஒரு பாடல்ல நான் படித்தேன். அதுல சொல்றாரு, உடை கோவணம் உண்டு, உறங்க புறந்திண்ணை உண்டு, உணவிற்கு அடைக்காய் இலை உண்டு, அருந்த தண்ணீர் உண்டு, அருந்துணைக்கு விடையேறும் ஈசனார் திருநாமம் உண்டு, இந்த மேதினியில் வடக்கோடு உயர்ந்தென்ன தென்கோடு சாய்ந்தென்ன வான்பிறைக்கே அப்படின்னு. எனக்கு என்ன வந்தது அப்படின்ற மாதிரி சொல்றேன். அதான் உண்மை. அது அதனால்தான் ஞானி. ஞானி அவர் சொல்றதை பாரு, எவ்வளவு அழகா சொல்றாரு பாரு. ஐயா, எனக்கு கோமணம் இருக்குது, நான் தூங்குறதுக்கு ஒரு திண்ணக்குது, நான் சாப்பிட்றதுக்கு காய்கனி இருக்குது, இதெல்லாம் எனக்கு இருக்கும்போது நான் வழிபடுறதுக்கு இறைவன் இருக்கிறான். இதெல்லாம் இருக்கும்போது எது சாஞ்சா எனக்குன்னா, எது உயர்ந்தா எனக்குன்னா? இது சாயுது உயர்துன்றது மனுஷன் தேடிங்கணும், மகான் தேடுறது இல்லை. அதனால அது சுயநலம் இல்லை, அவர் நலம். அது அவர் நலம் தான் சுயநலம். ஆமா, அவர் ஆன்மீகம் போந்த சுயநலம் தானே, இல்லன்னா பெரிய செல்வந்தராச்சா? என்னன்னா இந்த மேதினியில் வடகோடு உயர்ந்தன்னா தென்கோடு எது சாஞ்சா எனக்கு என்னடா போச்சு? நான் வழிபடுறதுக்கு இறைவன் இருக்கிறான், அது போதும் எனக்கு. ஆனா இந்த மனுஷன் என்ன பண்ணுவான்னா, இறைவனை பத்தி யோசிக்க மாட்டான். ஆனா வடகோடி சாயுது தென்கோடி உயருதுன்னு யோசித்துன்னுப்பான். நான் அதை யோசிக்கிறவன் இல்லைன்னு. பாடல் அவருக்காக பாடிக்கின பாடல் சுயநலம்.
ஆனா 1000 பாடல் இந்த உலகத்துக்காக சொல்லுகிறார். எவன் எடுத்தவன் உண்டு? எவனாவது எடுத்தானா? ஏன்னா இந்த மனிதனுடைய குணாதிசயங்கள் எப்படின்னா, பெருமையா வாழறத பேசவே மாட்டான். சிறுமையா ஏதாவது ஒரு சின்ன குறை கட்சிச்சுன்னா அதை எடுத்துன்னு ஊரெல்லாம் திரிவான். இதுதான் மனிதனுடைய சுபாவம். அப்போ இந்த ஒரு பாடல் அவர் சுயநலத்துக்காக பாடினதாவே இருக்கட்டும், சுயநலத்துக்கு பாடல, அதான் உண்மை. ஆனா அது குறையா தெரியுது உங்களுக்கு. ஆனா நிறைய பாடின 1000 பாடல்கள் இருக்குது, அது ஏன் எடுக்க மாட்டேன்றீங்க? சரிங்க, இங்க இப்படி பாடினாருங்க, அவர் இப்படி சொல்லிக்கிறார், நான் இப்படி நடக்கட்டான்னு ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? குறை சொல்றது தான் மனிதனுடைய பழக்க வழக்கமா வச்சுக்கினானே தவிர அந்த குறையை களைஞ்சிட்டு நிறைய வாழ வழி தெரியல இவனுக்கு. இதான் மனிதன், அதான் மகான். தெரியல, தெரிஞ்சுக்கணுன்ற சுயநலத்தை தான் நீ கேள்வி கேட்டுங்கிற. அப்போ எல்லாம் சுயநலம் இல்லையா? இறைவனை நீ போய் கும்பிடுறது சுயநலம் இல்லையா? என்ன நலம் அது? சுயநலம் தான், எல்லாம் சுயநலம். அப்புறம் இன்னொருத்தர் சுயநலத்தை பத்தி பேசுங்கிறீங்க, உங்க சுயநலத்தை மறந்துட்டு சொல்லுங்க. எல்லா மனிதரும் சுயநலம். இப்ப இங்க எதுக்கு வந்தீங்க? நீங்க சுயநலத்துக்கு தானே வந்தீங்க, இந்த கேள்வி எல்லாம் கேட்டு வீடியோ போடணும்ட்டு. அப்ப இதெல்லாம் சுயநலம் இல்ல, மகான்கள் பண்ணதானே சுயநலம். மகான்கள் பண்ணதெல்லாம் உலகத்துக்காக சுயநலம் பண்ணாங்க. அதை தான் நான் பல முறை சொல்லிக்கிறேன். பொது நலத்துல சுயநலம் இருக்கக்கூடாது, சுயநலத்துல பொது நலம் இருக்கலாம் அப்படின்னுக்கிறேன் இல்லையா? என்னுடைய செயல்கள் எல்லா செயல்களும் உலகத்துக்காக இருக்கணும். ஆனா செய்யறதுன்னு நான் தான். இது சுயநலத்துல பொது நலம். ஆனா உலகத்துக்காக செய்யறேன்னு சொல்லிட்டு நான் பயன்படுத்த கூடாது, அது பொது நலத்துல சுயநலம். மகான்கள் பண்ணதெல்லாம் பொது நலம், சுயநலத்துல பொது நலம். அவங்கள இறைவனையும் தேடினாங்க, உலகத்தையும் விழிப்படைய வச்சாங்க. மகான்கள் சும்மா இல்லை, நம்மள மாதிரி மூடர்கள் இல்லை. அவங்கெல்லாம் பேர் அறிவாளனுங்க. அவங்க இறைவனையும் தேடினாங்க, அதே நேரத்தில் இந்த மூட மக்களையும் விழிப்படைய வச்சாங்க. அப்போ சுயநலத்தில் பொது நலம் இருந்தது. உங்களதெல்லாம் சுயநலம் இல்லையா? வீடியோ எடுத்து போட்டு துட்டு சம்பாரிச்சுக்கிறது சொல்லு. இத சுயநலம், மகான்களை சுயநலம்ன்றீங்களே, எப்படி நியாயம்? அப்போ அவங்க எல்லாரையும் ஒரு கோட்டிலே பார்த்துருக்காங்க. நான் வேற நீ வேற இல்ல, என்னுடைய நலம் தான் உன்னுடைய நலம், உன்னுடைய நலம் என்னுடைய நலம். அவனுக்கு தான் வேற்றுமை இல்லையப்பாங்க. அவனுக்கு ஏழை பணக்காரன் கிடையாது, ஜாதி மதம் கிடையாது, இறைவன் வேற நீ வேற இல்ல, எல்லாம் ஒன்னாவே எல்லாமே ஒன்னா நினைச்சாங்க. ஆனா நீ வேற வேறவா நினைக்கும் போது அவங்க செய்ததெல்லாம் சுயநலமா தெரியுது. ஏன்னா நீ சுயநலத்தில் இருக்கிற, அதனால உனக்கு அவங்க செய்ததெல்லாம் சுயநலமாகுது. எந்த மகானும் சுயநலத்துக்காக எதையுமே செய்யல. ஒவ்வொரு சித்தர்களும் இவ்வளோ பாட்டு எழுதி போட்டுட்டு போய்க்கிறானே, என்ன சுயநலம்? அவனுக்கு என்ன சம்பாதனையா வந்தது? உலகம் விழிப்படையணும், உலகம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் சொல்லி இருக்கிறான். அதனால அவன் எவனுமே சுயநலத்தில், நம்ம தான் முழுக்க முழுக்க 100% சுயநலத்தில் பண்ணிக்கிறோம் ஒவ்வொரு செயலையுமே. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? நான் செய்யறதெல்லாம் பொது நலங்கள்னு சொல்லி ஏமாத்திக்கின்னுக்கிறோம். ஆனால் நம்ம செய்யறதெல்லாம் சுயநலம், அவன் செய்ததெல்லாம் பொது நலம். உறவுங்கிறது குரு சீடன் உறவு, அது பல ஜென்மங்களுக்கு தொடருமா? இல்ல ஒரு ஜென்மத்துக்கு மட்டும்தான் அதுவா? ஜென்மத்துக்கு ஒரு ஜென்மத்தில் 5 வருஷம் குரு சீடன் உறவு இல்லை, அப்புறம் ஜென்மத்துக்கு போய் தேடுற. இந்த மாசம் வந்த சீடன் அடுத்த மாசம் இல்ல, தொடர்பு இல்ல, அப்புறம் ஜென்மத்துக்கு வரானா? அப்படியா போட்ட அற்புதமான சீடன் யார் யாது உலகத்துல? எனக்கு தெரியலையே, நான் இது வரைக்கும் பார்த்ததும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு சீடனை. புருஷன் பொண்டாட்டி உறவே ஜென்மத்துக்கு வராதியா? பிள்ளைய தகப்பனுடைய உறவு ஜென்மத்துக்கு வராதியா? குரு சீடனுடைய உறவு எங்க ஜென்மத்துக்கு வரும்? இந்த மாசம் வந்துட்டான்னா ஏதாவது ஒரு 2000 ரூபாய் குத்துட்டான்னா அவன் அடுத்த மாசம் அட்ரஸே இல்லாம போயிடறான். நான் போய் 2000 குத்தம் சொல்லி தெரியுறான். ஜென்மத்துக்கு வர ஒரு பௌர்ணமிக்கு இருக்குதா பாரு, பாதி பௌர்ணமி முடியறதுக்குள்ள எழுந்து வீட்டுக்கு போயிடுறான், பொண்டாட்டி போன் பண்ணிட்டாங்கன்ட்டு. அப்புறம் ஜென்மத்துக்கு எங்க வரும்? என்ன கேட்ட நீ? பித்திரு கடன் ஏன் நான் ஆண்கள் செய்யறதில்ல, பெண்கள் செய்யறதில்ல, ஆண்கள் தான் ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி. நான் என்ன சொன்னேன்? அப்பா ஒரு பிள்ளைக்கு யார் அப்பான்னு தெரியுமா? பிறந்தா தெரியாது, அம்மா தான் சொல்லுவாங்க.
அப்பா எந்த தாயாவது ஒரு குழந்தை பெற்றா எனக்கு அப்பா இவருன்னு சொல்லுமா? சொல்லுமா? அப்ப யார் சொல்றது? அம்மா தான் சொல்லுவாங்க. அம்மா சொன்னாதான் அப்பா யாருன்னு தெரியும். அம்மா சொல்லாத ஒரு பிள்ளைக்கு அப்பா யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா அப்படி இந்த உலகத்துக்கு உருவாக்கி ஒரு அடையாளமா ஒரு உருவத்தை கொடுக்குறா அம்மா. அம்மா அம்மா உன்னுடைய இன்சியல போட்டுக்கிறது இல்லை. யார் அப்பான்னு தெரியாது. ஆனா அப்பா உன்னுடைய இன்சியல உன் பேருக்கு முன்ன போட்டுக்கிறியா? அது எப்படி நியாயம்? இல்ல இப்படிதானே வரும். இதுதான் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்குறீங்க. நான் பதில் சொன்னா உலகம் எல்லாம் ஃபுல்லா சாமி என்ன செக்ஸ் எல்லாம் பேசுறாருன்னு ஆயிப்போச்சு. ஏன் சொல்றேன்னா, நீ ஒரு கடை வச்சுக்கிற, நீ சம்பாதிக்கிற, வீட்டுக்கு எடுத்துன்னு போய் உன் பொண்டாட்டி கிட்ட கொடுத்து சோறாக்குறியா இல்லை நீயே ஆக்கி சாப்பிட்றியா? மனைவி கிட்ட கொடுத்தா. ஏன் மனைவி கிட்ட கொடு? நீ சம்பாதிச்ச பணம் நீ வச்சுக்கலாமே. வச்சுக்க முடியாது. எந்த ஆணாலையும் ஒரு பெண்ணு ஆணை கர்ப்பம் தரிக்க வைக்க முடியாது உலகத்தில். ஒரு ஆணால ஒரு குழந்தைய பெற்று அடையாளம் காட்ட முடியாது உலகத்தில். ஆனா ஆணால காட்ட முடியாதுன்றதால ஒரு பெண்ணாலையும் பெற்றுக்க முடியாது ஒரு ஆண் இல்லைன்னா. இல்லையா? ஆணுன்றவன் கொடுக்குறவன், பெண்ணுன்றவன் வாங்குறவன். வாங்கினதை பாதுகாத்து ஊட்ட சீரும் சிறப்புமா வச்சுங்கிறதும் பெண்ணு கையில். வாங்கினதை உருப்படியா ஆக்கி இந்த உலகத்துக்கு அடையாளமா கொடுக்கறதும் பெண்ணு. ஆனா கொடுத்தவன் ஆணு. இப்ப நான் போய் ஒரு கடன் கேட்கிறேன். இந்தம்மா எனக்கு கடன் கொடுக்குறாங்க, நான் வாங்கினேன். இந்தம்மா உயர்ந்தவங்களா நான் உயர்ந்தவனா? கொடுத்தவங்க. அந்த மாதிரி பெண்களுக்கு கர்ப்பம் தரிக்கிறதுக்கு காரணமா ஆண் கொடுக்குறான். அதனால ஆண் உன்னுடைய இன்ட்ரியில போட்டுக்கிறான். பிறவியின் பயன் என்ன? பிறவியின் பயனை உத்தமனை காண்பதற்கு என்றால் பிறந்தவுடனேயே ஏன் அனைவராலும் இந்த ஞான பாதையில் அடியெடுத்து வைக்க முடியவில்லை? பிறந்த உடனே பேசுவியா? பேச முடியாது. பிறந்த உடனே படிப்பியா? ஏன் படிக்க மாட்டேன்ற? கொஞ்சம் கொஞ்சமாக தான். ஏன் பேச முடியாது? நீ பேசுறதுக்கு தானே பிறந்த, அப்புறம் ஏன் பேச மாட்டேன்ற? ஞானம்னா கிள்ளுக்கிறியா? உலகத்தில் இருக்கிறதுலயே ஞானத்தை அடையிறது தான் கடினமான பாதை. மற்றதை எல்லா ஜீவராசியும் வாழுது அதனுடைய வயிற்றுக்காக. நீயும் வயிற்றுக்காக வாழறது. உலகத்தில் எல்லாராலையும் வாழ முடியும், அறிவுக்காக வாழ முடியாது, கடினம் அது. ஞானம்ன்றது அறிவுக்காக வாழறது, வயிற்றுக்காக வாழறது இல்லை. அதனால அது கடினமானது. அதை எல்லாராலையும் அடைஞ்சிட முடியாது. ஒரு உயிரினங்கள் எல்லாமே சாப்பிடுது, எல்லாமே உயிர் வாழுது. அது மாதிரி நீ ஒரு ஜீவனை வந்துட்டு போய ஏன் மனுஷன் சொல்லிக்கிற? சொல்லு. மனுஷன்னா மாறுபடுறவன் அர்த்தம். ஜீவன்னா பிறக்கும் போது எப்படி இருந்ததோ அப்படிதான் கடைசி வரைக்கும். ஒரு அணில் பிறந்துச்சுன்னா சாவர வரைக்கும் அதுக்கு அணில் தான். புலி பிறந்துச்சுன்னா சாவர வரைக்கும் புலி தான். உனக்கு என்ன பேரு? குழந்தை, மனுஷன், பெரியவர், போனோம். இத்தனை பேருக்குது உனக்கு. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நீ வாழ கத்துக்குவானவா? அதனால எதையோ ஒன்னு யோசிக்க கூடாது, உன்னை யோசிக்க தெரிஞ்சுக்க முதல்ல. அதனாலதான் சொன்னாங்க இந்த உடல் எதுக்காக அமைஞ்சதுன்னா உத்தமனை பார்க்கறதுக்குடான்ச்சு அம்மா. ஆனா நீ உத்தமனை பாடுறன்னா மற்றவனையே பார்த்து தெரிஞ்சுங்கிற. நீ மற்றவனை நீ பார்க்கிற வரைக்கும் நீ வாழ்க்கையில வழங்கவே மாட்ட, உலகத்தோட சாவுவே. நீ உத்தமனை பார்த்துட்டீங்கன்னா உத்தமன் இருக்கிற இடத்துக்கு போயிடுவே நீ. இதனால அம்மா சொல்லிச்சு உத்தமனை பாரு அப்படின்னு. அதனால பிறந்த உடனே நான் எழுந்து ஓடிடுறேன், உத்தமங்கிட்டன்னு ஓட முடியாது. கூட்டை விட்டு வெளியே போயிடுறது முக்தியா இல்ல கூட்டுக்குள்ளேயே இருந்துகிறது முக்தியா? இது யார் கேட்கணும்னா அதை பற்றி தெரிஞ்சவன் கேட்கணும். சும்மா துண்டு பேப்பரில் படிச்சுட்டுலாம் கேட்கக்கூடாது. முக்தின்னா என்ன அர்த்தம்னு சொன்னீங்கன்னா நான் முக்தியை பற்றி சொல்கிறேன். முக்தின்னா என்ன அர்த்தம்? முக்தி என்னன்னா மூன்று தீ உகாரமாக மூணு ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம், மூணு தீ ஒன்னா சேர்ந்தா முக்தி. ஆனா மோட்சம்னு ஒண்ணு இருக்குது இல்லையா? மோட்சம்னு ஒண்ணு இருக்குது இல்லையா? அப்ப முக்தினா என்ன, மோட்சம்னா என்ன? ரெண்டும் ஒண்ணா? வேற வேறங்களா? நீங்க தான் சாமி சொல்றீங்க. முக்தி வேற மோட்சம் வேறங்களா? முக்தின்றது ஆன்மா வெளியே போய் உள்ள வரும். மோட்சம்ன்றது போச்சுன்னா திரும்பாது, வேற பிறப்பு எடுக்காது.
அதுதான் மறுபிறப்பு இல்லாத வாழ்வு மோட்சம். முக்தின்றது இந்த பிறப்பில் என்ன பண்ணும், 3 தீயும் ஒன்று சேர்ந்தா அடுத்த பிறப்பில் அது மகானா பிறக்கும். அதான் முக்தி. அவன் முக்தி அடைஞ்சா கூட மறுபிறப்பு உண்டு. ஆனால் மோட்சம் அடைஞ்சா மறுபிறப்பு கிடையாது. ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க அவர் முக்தி அடைஞ்சிட்டாருங்க அப்படின்வாங்க. முக்தி அடைஞ்சா மறுபிறவில் சுத்த பிறப்பு ஞான பிறப்பு பிறப்பான். ஆனால் அந்த ஞானத்திலேருந்து மோட்சம் அடைஞ்சான்னா திருப்பி வரமாட்டான். மோட்சத்துக்கு முந்தைய நிலை தான் முக்தி. ஆமாம். உடல்ல சூட்டை தவிக்கிறதுக்கு நம்ம என்ன ஒண்ணுமே செய்யக்கூடாதுமா. உடல் சூடு ஏறதுக்கு தான் யோகமே பண்றது. அதி சூடாகும். ஆமா, எவ்வளவு சூடானாலும் சரி அது நீ எதுவுமே பண்ணக்கூடாது. இல்ல ஒன்னே ஒண்ணு என்னன்னா, வயிறு சூடாகக்கூடாது, உடல் சூடாகணும். வயிறு சூடாகக்கூடாது. வயிறு சூடானா சில குழப்பங்கள் வரும். மோஷன் போறது தொந்தலையா இருக்கும், சாப்பிட முடியாம இருக்கும், இந்த மாதிரி ஆகும். அதுக்கு தான் சொல்லியிருக்கிறேன் நான் ஏற்கனவே. இந்த மாதிரி ஆனவங்க ஃபோன் பண்ணும்போது சொல்லுவேன், ஒரு இளநீ வாங்கிக்கோ, அதனுடைய கண்ணை திறந்துடு, பனை வெல்லம் போட்டு மூடிடு, நான் சாயந்தரம் வச்சுடு, காலையில் இந்த ஒரு வயிற்றுல சாப்பிட்டுடு, நல்லா ஆகிடும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த உடம்பு சூடு ஆகணும் அப்படின்றதுக்கு அழுகணி சித்தர் ரொம்ப அழகாக சொல்லுவார். கொல்லான் உலை போல் கொதிக்குதடி என் வயிறு, நில்லென்று சொன்னால் நிலை நிறுத்தக்கூடுதில்லை. கொல்லான் துருத்தியில் கரியை போட்டுட்டு அவன் துருத்தி ஊதனான்னா அப்படியே நெருப்பு பறக்கும், கனகன்னு இரும்பு செவந்து உருக ஆரம்பிச்சிடும். ஆனா அப்படி போட்டு ஊதுறானா அந்த சூடு நிக்கல, திருப்பி தனிஞ்சு போதான். இது தனிய கூடாதப்பா, தனிஞ்சு போதப்பா. அதனால சொல்றாரு, கொல்லான் உழைப்போல் கொதிக்குதடி என் வயிறு, நில்லென்று சொன்னால் நிலை நிற்க கூடுதில்லை. நில்லென்று சொன்னால் நிலை நிறுத்த கூடினால் கொல்லென்று வந்த யமன் குடி போவானே. இப்படி நான் எரிஞ்சுக்கினே நெருப்பா இருந்தேன்னா வந்த யமன் என்னை பார்த்து ஒரே ஓட்டம் ஓடுவான். ஆனா இது அப்பப்ப தனிஞ்சு போதால யமன் என்னை தேடி வரானே அப்படின்றார். அப்போ என்ன சொல்றாரு, உடல் எப்பவும் உஷ்ணத்தில் இயக்கணும். இறைவன் எப்படி இருக்கிறான், ஜோதிமயமா இருக்கிறான். இறைவன் எப்படி இருக்கிறான், நாதமா இருக்கிறான். இப்படி எல்லாம் பேசுறோம். ஆனா உடல் உஷ்ணமானவனு நாங்க உடம்பு சூடாகி போச்சுங்க அப்படின்னா ஒண்ணுமே ஆகாது. உன்னுடைய பயம்தான் அதை மாத்துமே தவிர அதை ஆகட்டுமே, நான் கடவுள் வழிபாட்டில் இருக்கிற எனக்கு என்ன ஆக போகுதுன்னு இருந்துட்டீங்கன்னா அந்த சூடு ஒண்ணுமே பண்ணாது. ஆனா உனக்கு பயம் வரும்போது தான் உடல் மாற்றம் ஏற்படுது. அப்போ கடவுள் பேரொலியா இருக்கிறான், நீ பேரொலியா மாறினால் அந்த ஒலியில சேர்ற. கடவுள் நாதமயமா இருக்கிறான் உலகத்துல, நீ நாதமயமா மாறும் போது தான் அதுல போய் சேருவ. அந்த நாதமயமா நீ மாறணுன்றதுக்கு தான் நாத உபதேசமே கொடுக்குறோம். அந்த உபதேசத்தினுடைய விளைவை அகஸ்தியர் ரொம்ப அழகா சொல்லுவார். விந்து நிலை தனையறிந்து விந்தை கண்டால் விதமான நாதம் அது குருவாய் போகும். அந்த முள்ள நாதம் அது குருவாய் போனால் ஆதி அந்தமான ஜோதி, நீ ஆரம்பத்தில் எப்படி இந்த உலகத்துக்கு ஜனனம் ஆனையோ அப்படி மாறிடுவ. அந்த நாதத்துக்கு கூடுவே, அதான் குருன்ட்டு அது கூடவே இப்போ கடவுள்ல போய் சேர்ந்துருவேன்றார். ஆனா இவன் என்ன பண்றான், காதல ஒரு பாடம் கொடுத்தவன காதல சும்மா வண்டு கத்துற மாதிரி ஒரு சத்தம் வரும், இவன் டாக்டர் கிட்ட போயிடுறான், கொம்பை போட்டு குத்திடுறான். இப்படி பண்ணின்னு போனா என்ன பண்றது, எங்க இருந்து வரும் ஞானம்? காரணம் என்ன, ஜோதின்றது நீ பார்க்கும்போது மட்டும்தான் அடையாளம். ஆனா நாதம்ன்றது அப்படிப்பட்ட படுக்கும் போது, உட்காரும் போது, எழுந்துக்கும் போது, தூங்கும் போது, எல்லா நேரத்திலும் உன்னை விடாதது. அப்போ விடாத போது உன் மனசை பிடிக்கிற ஆற்றல் அந்த நாதத்துக்கு தான் உண்டு, ஜோதி கூட கிடையாது. பார்க்குற நேரம் மட்டும்தான் ஜோதியினுடைய ஞாபகம், அப்புறம் ஜோதியை மறந்துடுவேன். நாதத்தை நீ மறக்கவே முடியாது. அதனால உச்சக்கட்ட ஞானத்துக்கு நாதம் அவசியம். ஐயா, இப்போ நீங்க இந்த கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம், அருணகிரியோட பாடல்கள், நக்கீரர் பாடல்கள்லாம் சொன்னீங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பாட்டை அவங்களுக்கு பிடிச்சது சாமியை பார்த்து பாடி வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனா நாம ஏதாவது ஒரு பாட்டா சொன்னா போதும் இல்ல, ஏன் தனித்தனியா அந்த ஒவ்வொரு பாட்டையும் நம்ம படிக்கணும்? இப்போ என்ன பயன் கொடுக்கும்? நானும் பக்கத்து வீட்டில் இருக்கிறேன், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பசங்க இருக்குது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பசங்க இருக்குது. நீ வச்ச பேரையே நான் வச்சுக்க முடியாது, ஏன்னா அதுக்கு ஒரு தனித்துவம் வேணும் இல்லையா? இல்லை நீ கூப்பிட்டா என் பசங்க திரும்பி பார்க்க, நான் கூப்பிட்டா உன் பசங்க திரும்பி பார்க்கும். அப்போ வேற வேற பேர் வைக்கணும். ஒரு மகானு தனித்துவம் வேணும் அவன் அடைஞ்சதுக்கு. அதனால அவன் காலத்துல அவன் ஒவ்வொரு மகானும் ஒவ்வொரு காலம், அந்தந்த காலத்துல அவன் பாடினது இது யார் பாடினானா இவன் பாடினான்னு வரணும். அதுக்காக ஒன்னே ஒன்று வச்சுக்கணும். ஏன்னா மகான்கள் அதிகம். மற்ற மதங்கள்ல ஒரு மகான் வந்தாலும் ஒருத்தன் சொன்னதே எல்லாரும் சொல்லிங்கிறான். இங்க அப்படி கிடையாது. அதை தான் சொன்னேன், இந்து மதம் மாதிரி சுதந்திரம் எந்த நாட்டிலையும் எந்த மதத்திலையும் கிடையாது அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நீ விருப்பம் இருந்தா சாமி கும்பிடலாம், விருப்பம் இல்லைனா வீட்டுல இருந்துடலாம். கிறிஸ்துவ மதத்துல ஞாயிற்றுக்கிழமைனா நீ சர்ச்சுக்கு போகலன்னா 1 வாரம் 2 வாரம் 3வது வாரம் போனால் உன் பேர் எடுத்துருவாங்க அங்கேருந்து. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை சரி மசூதிக்கு போகலன்னு சொன்னா 1 மாதிரியோ 2 வாரம் போனாலும் அவர் பேர் அவங்க எடுத்துருவாங்க. இங்க எத்தனை வாரம் போலனாலும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா விருப்பம் இருந்தா கும்பிடு, இல்லைன்னா போ. கடவுள் என்ற பொருளை கட்டாயப்படுத்தி கும்பிட வைக்கிறது இல்லை, விரும்பி கும்பிடணும். அதான் கடவுள் வழிபாடு.
கட்டாயப்படுத்தி பயம்படுத்தி கும்பிட வைக்கிறது அது கடவுள் வழிபாடு, அது மத வழிபாடு. ஆனா கடவுள் வழிபாடுன்றது அவன் மனப்போக்கிலேயே அதை கும்பிடணும், அதான் கடவுள் வழிபாடு, அதான் சுதந்திரம். அது இந்து மதத்தில் மட்டும்தான் உண்டு, மற்ற மதத்தில் கிடையாது. ஏன்னா இந்து மதத்தை பாரு, எல்லா மதக்காரன் திட்டுவான், எவனோ சட்டை பண்றானாங்க. ஏன்னா கடவுளை திட்ட முடியாது உன்னால. நீ ஒரு சராசரி மனுஷன், நாளைக்கு சாக போடுவேன், நீ திட்டி கடவுள்கிட்ட போவாது. இது இந்து மக்களுக்கு தெரியும். அவனுக்கு தெரியல திட்டின்னு இருக்கிறான், ஆனா இவனுக்கு தெரிஞ்சதால இவன் அவனை திட்டுறதில்லை, அந்த கடவுளை திட்டுறதில்லை. யாரு கடவுளுனாலும் இவன் வழிபடுவான். இயேசு கடவுள்னு சொன்னா இந்துக்கள் போய் வழிபடுவான், அல்லாஹ் கடவுள்னா இந்துக்கள் போய் வழிபடுவான். இந்துக்கள் சொல்ற கடவுளை மற்ற 2 மதத்துக்காரன் வழிபட மாட்டான். சுதந்திரம்ன்றது இந்து மதத்தில் மட்டும்தான் உண்டு, மற்ற மதத்தில் இல்லை. ஆனா எந்த மதமும் தாழ்ந்த மதம் கிடையாது, எந்த மதமும் உயர்ந்த மதம் கிடையாது. எல்லா மத கோட்பாட்டிலையும் ஒரு அறிவுபூர்வமான விஷயங்கள் சொல்லிக்கிறான். ஆனா இந்த மனுஷன் எடுத்துக்கல, இவனுடைய வாழ்க்கைக்கு இவனுடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி அதை பயன்படுத்திக்கினானே தவிர அதன்படி இவன் போனான்னா எல்லா மதமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது புரியணும் மக்களுக்கு, அது புரியல, என்ன பண்றது? இந்த சண்முக கவசத்தை படிச்சா தனியான வேற பவர் நம்மளுக்கு கிடைக்குமா? கந்தசஷ்டி எதுக்கா, எந்த பயனுக்காக படிக்கணும் அப்படின்னு ஏதாவது அப்படி தனித்த பயன்? அப்படி எல்லாம் கிடையாதும்மா. எதை படிச்சினாலும் உன்னுடைய உடல் இயக்கம் வரும், எதை படிச்சினாலும் உன் மனம் அமைதி பெறும். ஆனா அந்தந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி இயக்கம் வரும் உடல்ல. ஏன்னா இப்போ இதுல பார்த்தா ரா 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 டு 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 டகு டுகு டிகு டிகு டங்கு டிங்குக்கு விந்து விந்து மயிலோன் விந்துன்னு வரும். அதெல்லாம் அதில் வராது. அப்போ இந்த சொல்லுக்களுக்கு ஏற்ற மாதிரி உடலினுடைய உடல் இயக்கம் வரும். ஆனா எது இயக்கம் வந்தாலும் மனம் அமைதி பெறும். அந்த அமைதிக்கு தான் கடவுள் வழிபாடு. அதனால இதை படிக்கும்போது ஒரு நிலை மந்திரம்ன்றதை எதுக்காக படிக்கப்படுறதுன்னா மனம் நிக்கிறதுக்கு தான், கடவுளை போய் அடையாது. மனம் நிற்கும், அதுக்கு மந்திரம் அவசியம். ஆனா மந்திரத்தால கடவுள் அடைய முடியாது, மனத்தால தான் கடவுள் அடைய முடியும், மந்திரத்தால கடவுள் அடைய முடியாது. அப்போ இந்த மனம் சீர்பட்டாதான் கடவுள் அடைய முடியும். இந்த மனம் சீர்படுறதுக்கு மந்திரம் தேவை, ஆனா மந்திரத்தால கடவுள் அடைய முடியாது. இதுதான் கடவுள் வழிபாடு. அப்ப நம்ம மனதிற்கு எந்த பாடல் தேவைப்படுதோ அதை எடுத்துக்கலாம், எது பிடிக்குதோ. இப்போ ஒரு மாப்பிள்ளை ஒரு 4 பொண்ணு எட்டு போய் காட்டுறாங்க, அவன் 4 பொண்ணு 4 நல்லா இருக்குதுங்க நான் கட்டிக்கிறேன்னு சொல்றது இல்லை. அவன் மனசு ஒரு பொண்ணு பிடிக்குது, அதை கட்டிக்கிறான். ஆனா அந்த 3 பொண்ணை இவன் கட்டாதால யாரும் கட்டாம இல்லை, அவனுக்கு வரவனுக்கு இன்னொருத்தனுக்கு அந்த பொண்ணு பிடிக்குது இல்லையா, கல்யாணம் பண்ணிக்கிறான், வாழ்க்கை நல்லா. அது மாதிரி மனசுக்கு எந்த மகான் சொன்னது பிடிக்குதோ அதை படி. ஒரு மகானுக்கு 4 பேரும் படிக்கலான்னு ஆசை வரும், 4ம் படிக்கட்டுமே. 4மே கடவுள் வழிபாட்டில் போறது தான், ஒன்றும் கடவுள் வழிபாட்டில் போறதுதான். உன் மனம் எப்படி விரும்புதோ அப்படி போகாத. அது கடவுள் ஒரு கையில குடும்பம் ஒரு கையில அப்படிதான் வரும். கடவுள் சரி, கடவுளே நீ பிடிக்கலையா, ஒரு 2 கையிலும் குடும்பத்தையே பிடிச்சிக்கணும். ஐயோ ஐயோ நீ திஞ்சிட்ட, கொஞ்ச நாள் பிடிச்சிட்டு இருந்தா, கொஞ்ச நாள் இல்ல கடைசி வரைக்கும் பிடிச்சிட்ட. இப்போ உன் கையே இல்ல உனக்கு, இப்போ கடவுள் வேணும்னு வந்த, அதனால கடவுள் கிடைக்காது, ஒருபோதும் கிடைக்காது. ஏமாத்தின்னு ஒன்னா இருக்கலாம், கடவுள் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது, உனக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்ப எல்லாருமே பட்டினத்தார் மாதிரி ஆயிட முடியும். ஆவாதானே, கோடிக்கணக்கான பட்டினத்தாரு மகானுப்பா, மகானு மனுஷனாவனாயிரன், மனுஷனாவே இல்லையே நீ, அடிமையா இல்ல 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 முடிச்சுட்டு நீ வந்தீங்கன்னா உபயோக மாட்டேன். இப்போ ஒரு 18 வயசு பையன் ஓட்டப்பந்தயம் ஓடுறான். ஆமா, அவன் ஒரு இலக்குக்கு ஓடுறான். நீ 60 வயசு, எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டுங்க, நான் கூட அவங்க கூட ஓட முடியுமா? முடியாது. அப்ப உன்னால முடியாது. இனிமேல் கடவுள்கிட்ட ஓட தெரியணும். ஓட தெரியாத உபயோகம் இல்லாத போயிடுவான். இதுதான் கடவுள் வழிபாடு. கடவுள் வழிபாடுன்றது இளமையிலிருந்து உதயமாகணும். உனக்கு கடைசி காலத்தில் உபயோகமான மண்ணுக்கு தான் உதவுமே தவிர கடவுளுக்கு உதவாது. ஆசை 3 விஷயம்தான் கடவுளை விட்டு கடவுளை அடையறதுக்கு வழி. இந்த 3 எவன் ஒருத்தன் முக்கியமா பிடிக்கிறானோ அவனுக்கும் கடவுளுக்கும் தொடர்பே கிடையாது. இது ஊர்ஜிதமா எழுதி வச்சுக்கோ. ஆசை, பாசம், காமம். இந்த காமம் கூட குறிப்பிட்ட வயசு போனவன போயிடும். பாசம் சுடுகாட்டுக்கு போகும்போது கூட போவாது. அது இருக்கிற வரைக்கும் கடவுளுக்கும் உனக்கும் சம்பந்தமே கிடையாது. கடவுள் மறுப்பாளர்கள்லாம் இருந்தாங்க இல்லையா, இருக்கட்டும். அவங்கெல்லாம் கடைசி காலத்துல நல்லபடியா நிறைய விஷயங்களை செய்துட்டு போனாங்க இந்த உலகத்துக்காக. அவங்க பேர் இன்னைய வரைக்கும் இருக்கு. அவங்க அப்படின்னா கடவுள் இத்தனையும் கடவுள் மறுப்பாளர். அவங்க உலகம் இருக்கிற வரைக்கும் அவங்க பேர் நிலைக்கிற அளவுக்கு சிலதை செய்து எப்படி முடிஞ்சது அவங்களால? அதனால்தான் தாய்மான் சாமி சொல்றாரு, எந்து உந்துன்னு வழக்காடுத அது எதுடானா அதுவே கடவுள் தாண்டா அப்படின்னா.
கடவுள் மறுப்பாளன்னு சொன்னானே, ஆமா. சொன்னதே கடவுள் தான், இவன் இல்ல. இவன் தான் படுத்துங்க போயிட்ட உடனே கடவுள் போன உடனே என்ன ஆனான்? படுக்கை ஆயிட்டான். அப்ப பேசுனது செய்தது எல்லாமே கடவுள் தான், நீ இல்ல. அவன் கடவுள் மறுப்பாளனா இருக்கட்டும், இல்ல கடவுள் ஆதரவாளனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் எந்த செயலும் இறைவன் இருக்கிற வரைக்கும் தான் நீ உன்னால் செய்ய முடியும். இறைவன் உன்னை விட்டு விலகுனா நீ எந்த செயலும் செய்ய மாட்ட, மண்ணுக்கு தான் போவ. மறுப்பாளன் உலகத்துக்கு சொல்லுவேன், நீ ஆமா உண்மைக்கு சொல்ல முடியுமா? கடவுள் மறுப்பாளன் அம்மாவை போய் கும்பிடுற, தலைவரை போய் கும்பிடுற. கடவுள் மறுப்பாளன் செத்தவனே இல்லையே, நீ ஏன் போய் கும்பிட்டுங்கிற? கும்பிட்டு ஆவணண்டா நீ, உன் தலையெழுத்து அதான். செத்ததும் கடவுள், கும்பிடுறதும் கடவுள், பிறந்ததும் கடவுள், சாகிறதும் கடவுள். எல்லாமே கடவுள் வாழற வரைக்கும் தான் மனிதன் நடமாட்டம். கடவுள் அவனை விட்டு போனா அவன் இருக்க மாட்டான். சொல்லு, கடவுள் மறுப்பாளன்றவன் மறுபிறவி கிடையாதியா? கடவுள் கிடையாதியானா? செத்தவனை போய் எங்க கும்பிட்டுக்கணும்? அவங்க அம்மா எங்க கும்பிட்டுக்கணும்? அவங்க அப்பனை எங்க கும்பிட்டுக்கணும்? அவன் தான் போயிட்டானே. இது உலகத்தை ஏமாத்துற விஷயம். எல்லாரும் கையெழுத்து கடவுளை கும்பிட்டே ஆகணும். உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிரினமும் மனிதனமும். அது மனுஷனை ஏமாத்தின்னுக்கலாம், கடவுளை ஏமாத்த முடியாது. சரி, கடவுளை ஏமாத்தினா நீ அவன் போனான்னா நீ இருக்க மாட்ட உலகத்துல. கடவுள் உனக்குள்ள வாழற வரைக்கும் தான் இந்த உலகத்துல உன் நடமாட்டம், உன் பேச்சு, உன் ஆற்றல், உன் செயல் எல்லாம். சரி, கடவுள் உன்னை விட்டு போனான்னா நீ இல்லை, இல்லையா? அதனால ஒவ்வொரு கடவுள் கடவுளே இல்லைன்னு கடவுள் தான் சொல்லுது. கடவுள் இருக்குதுன்னு கடவுள் தான் சொல்லுது. கோயில எங்கேயாவது சாமி வந்து கட்டிக்கிச்சா? இல்ல, நாம தான் கட்டுறோம். நம்ம இல்ல, கடவுள் தான் கட்டுது, கடவுள் தான் கும்பிட்டுங்குது. மனிதனுக்குள்ளதான் கடவுள் சொல்லி. எல்லா செயலுக்கும் காரணம் மனிதன் தான், மனிதனுக்குள்ள இருக்கிற இறைவன் தான். அதனால இறைவன் ஒருத்தன் இல்லைன்னா உயிரினன்னு ஒண்ணு இருக்காது. நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் உள்ள இருக்கிற இறைவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். அப்போ சில செயல்கள் துன்பத்துக்கும் இன்பத்துக்கும் காரணம் உன் வேண, நீ செய்த பாவனை. ஆமா, அதுதானே நல்வினை தீவினை, இந்த மூச்சு தானே. ஐயா, கடவுள் உலகத்தை இயக்குறான், நம்மளையும் கடவுள் தான் இயக்குறான். அப்ப நல்வினை தீவனையும் கடவுள் தானே இயக்குறான். இதுதான் சொன்னேன். கடவுள்ன்றது வேற, ஆண்டவன்றது வேறன்னு சொன்னேன். ஆண்டவன்றவன் உனக்குள்ள இருக்கிறவன், சரி. கடவுள் என்றும் உலகத்தை இயக்குறவன், சரி. உனக்கு உன் ஆண்டவனுக்கு எவ்வளவு சக்திக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீ ஏற்கணும். நீ இந்த பிறப்பை எதால ஏத்தனா விதி பயனால தான் இந்த பிறப்பே வந்தது. விதி பயனில்னா இந்த பிறப்பே கிடையாது. ஒருத்தன் நொண்டியா பிறக்கிறான், சரி. அவன் ஏன் கடவுளுக்கு என்ன பகையா? அவன் ஏன் நொண்டியா பிறக்கணும்? ஒருத்தன் குருடனா பிறக்கிறான், கடவுளுக்கு நான் பகையா? இல்ல. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா கடகாத்தமா இருக்கிறான், அவன் கடவுளுக்கு உறவா? சரி. எப்படி நடந்தது இது? ஒருத்தன் பணக்காரனாகிறான், ஒருத்தன் எவ்வளவோ அறிவு இருந்து முயற்சி பண்றான், வளரவே முடியல. ஏன்? ஏற்றத்தாழ்வு. ஏன் கடவுளை பண்ணா? இதெல்லாம் சிந்திச்சாதான் கடவுளை பத்தி தெரியும். எல்லா உலக செயல் எல்லாத்துக்கும் உன் நல்வினை தீவினை, உன் விதியினுடைய முடிவு தான் வாழ்க்கை. ஒரு மனிதனுக்கு கடவுள் யாருன்னா விதி தான். உலகத்தை ஆள்றது கடவுள், சரி. உன்ன ஆள்றது ஆண்டவன். இந்த ஆண்டவன் தான் விதியா இருக்கிறான் உனக்குள்ளவே. நீ செய்த நன்மை தீமைக்கு ஏத்த மாதிரி இந்த உலகத்துல உன்னை உலக விடுறான், வாழ விடுறான். அந்த தீமையை நீ அழிச்சிட்டீன்னா, நல்லவனா போயிட்டேன்னா அடுத்த பிறப்பு சுத்தமா பிறக்கிற. இந்த தீமையில இன்னும் தீமை செய்துன்னா அடுத்த பிறப்புல இன்னும் பாவமா போயிடுற. சரி, சரி. இதுக்கு முடிவு நீயே எழுதுகிற, இறைவன் இங்க எழுதுறதில்லை. இறைவன் எழுதுனா இந்துக்களுக்கு மட்டும் எழுதுவானா? உலகத்துல இருக்கிற மனிதனுக்கு எல்லாம் எழுத மாட்டானா? வெள்ளக்காரனுக்கு எழுத மாட்டானா? முஸ்லீமுக்கு எழுத மாட்டானா? எல்லாருக்கும் தான் எழுதணும். அப்ப அவனுக்கு ஏன் இல்ல இத மாதிரி பேசல? எல்லா மனிதருக்குள்ளவும் கடவுள் இல்லை, எல்லா மனிதருக்குள்ளவும் ஆண்டவன் இருக்கிறான். ஆண்டவன்றவன் வேற, கடவுள் என்றவன் வேற. அதை தான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். ஆண்டவன்றவன் யாரு, கடவுள் என்றவன் யாரு அப்படின்னா, கடவுள் என்றவன் பேரரசன், சரி. ஆண்டவன்றவன் சிற்றரசன் மாதிரி. ஆமா. அப்போ இந்த உடலுக்கு இந்த உடல் என்ற ஊரை ஆள்றவன் ஆண்டவன். இந்த உடலுக்கு என்ன தேவையோ அவன் தான் கொடுத்துன்னுக்குறான், கிடைக்கலன்னா விட்டுடுறான். இவன் என்ன பண்றான்? பேரரசங்கிட்ட போய் கெஞ்சுறான் கடவுள்கிட்ட. எப்படி? மனித வடிவில்.
அப்போ கடவுள் பார்க்குறான், இவனுக்கு கொடுக்கவே கொடுங்க, ரொம்ப திமிர் பிடிச்சவன், விட்டுடுறான் கை, நீ பிச்சை எடுத்துன்னுக்குற. இதுதான் நடந்துன்னுக்குது உலகத்தில். இதெல்லாம் அறியாமல் கடவுளை பற்றி அறிய முடியாது. இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. எப்போ இது அந்த மாதிரி இருக்கும்போது சில நல்ல விஷயங்கள் நடக்காம பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்திலேயாவது கடவுள் வரமாட்டான். கடவுள் என்ன சொல்றான், நீ என்னப்பா பண்ண போற, நான் திருட போறேன் சாமி, நல்லா திருடு, நான் துணையாகிறேன்றான். கடவுள் சொல்றான், நீ என்னப்பா பண்ண போற, நான் ஊரெல்லாம் அழிக்க போறேன் சாமி, நல்லா அழி, கடவுள் எல்லாம் போடுறேன். கடவுள் என்ன சொல்றான், சாமி நான் நல்லதையே செய்ய போறேன், நல்லதையே செய், நீ நல்லவனாவே இரு அப்படின்னு. உன் மனம் எதுவா எதை நினைக்குதோ கடவுள் அதுக்கு உறுதுணையாகிறான். இல்லைன்னா நீ கடவுளை திட்டுற. நான் நினைச்சேன் இதெல்லாம் கடவுள் இதெல்லாம் பண்ணுவே இல்லையா அப்படின்னு கடவுளுக்கு அப்படி இல்லையே, உன் கூட தானே இருக்கிறான் அவன், நீ சொல்றதெல்லாம் அவன் கேட்டு நிற்கிறான். எல்லாத்தையும் அழிச்சிட்டு உதப்படுற, சாமி நான் நல்லா நல்லா உதப்பட்டுறான் கடவுள். அப்போ நீ உன்னுடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி தண்டனை இந்த உலகத்தில் அனுபவிக்கிற. உன் செயலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆண்டவன் உனக்கு ஒத்துழைச்சுன்னுறான். ஒரு மனமாகப்பட்டது, மனம் என்ற பொருள் வேற, மனம் என்ற பொருள் வேற, ஆன்மா என்ற பொருள் வேற. ஆமா, மனம் என்ற பொருள் உன் புள்ள மாதிரி, ஆன்மா என்ற பொருள் அப்ப மாதிரி. நீ இந்த மனமாகப்பட்ட புள்ள 1000 தவறுகளை செய்து உன் பேச்சே கேட்கல, எவ்வளோ நல்லதை எடுத்து சொல்ற, அப்பா இப்படி போ, இதை செய், இதெல்லாம் செய்யாத, இதெல்லாம் தீமனை, ஓ உட்காரியா, எனக்கு தெரியும் வயசாகி போச்சு, போயா ஓரமா அப்படின்ற. யார் சொல்றான், புள்ள, உன் புள்ள சொல்றான். ஆனா புள்ள போய் ஆபத்துல சிக்கிக்கணும், உதப்படுறான். இவ்வளோ சொல்லி கேட்காத புள்ளிக்கு நீ போவாது இருப்பியா? போகக்கூடாது. போவாது இருப்பியா? எந்த அப்பனாவது இருக்க முடியுமா? எவனாவது இருந்து இருக்கிறானா? முடியாது. என்னங்க பண்றது, பெத்துட்டுனாங்க, அதனால நான் ஓடுறேங்க, சரி தப்புதாங்க, என்ன பண்றது, மனசு கேட்கலுங்க. அப்போ இந்த தவறுகளை ஆன்மா அனுபவிச்சுன்னு, மனம் செய்யற தவறுகளை ஆன்மா சுமந்தும் தெரியுது, ஊரா சுமந்தும் தெரியுது. அப்போ இந்த தவறுகள் எந்த உலகத்துல ஏற்பட்டதோ அந்த உலகத்திலேயே அதை விட்டுட்டு போகணும். ஒரு தவறுக்கு ஆன்மா ஒத்து போகுது, ஏதோ ஒரு தவறு இல்ல, 1000 தவறுக்கு போகுதுன்னா தொண போகுதுன்னா எந்த வகையில எல்லாத்துக்கும் தொண போகும். அப்பதான் நீ நல்லவன். ஏன்னா ஆன்மாவை நீ முன்னால் அறிய முடியாது. அறியும் போது மனம் இருக்காது, மனம் இல்லாத போது தவறு இருக்காது. இவ்வளவு சிக்கல்களுக்கு சும்மா கடவுள்ன்றது ஏதோ வாயில பேசிட்டு புக்கில் படிச்சுட்டு போறது இல்லை. ஆமா, பெரும் பாடு அது. அதனால்தான் பாம்பாட்டி ரொம்ப அழகா சொன்னார், கடவுள் அறியணும்னா சும்மானாங்க கத்தின்னு உட்காந்து கதை. அதை எப்படி அறியணும், நீ உள்ளவே அறியணும், வெளி தடக்கூடாது. உள்ளுக்குள்ளே உணர வேண்டும், உள்ளும் புறம்பும் அறிய வேண்டும். மெல்ல கனலை எழுப்ப வேண்டும். எங்கிருந்து, மூலாதாரத்திலிருந்து கனலை எழுப்பணும்மா. எவன் எழுப்ப முடியும்? போயா காக்கசு போன, காக்கசு வரல, அந்த சொன்ன பேச்சு கேட்டுன்னு போனேன், கண்ணெல்லாம் சிவந்து போச்சு, வயிறெல்லாம் ஊதி போச்சு, நீன்னு வரான். இவன் எங்க கடவுளை தேடுவான்? அதனால் சொல்றான், உள்ளுக்குள்ளே உணர வேண்டும், உள்ளும் புறம்பும் அறிய வேண்டும், மெல்ல கனலை எழுப்ப வேண்டும், வீதி புனலில் செலுத்த வேண்டும், கள்ள புலனைந்தும்னா. அடப்பாவி, இந்த கண்ணு மூக்கு வாயிலாங்குது, இது கள்ள பொண்ணு திருட்டு பொருள்றா, இது இதை விட்டுடுறா, அவன் தெரிய வேண்டான். எந்த மனுஷனால இதை விட்டு வாழ முடியும்? விட்டு வாழ முடியாது. அதனால துன்பத்தில் ஈடுபட்டு தான் ஆகணும். இதான்பா கடவுள் நீதி. கடவுள் சொல்றான், எந்த கோயில் சாமிக்கு தேடாங்க இல்லையே சாமி, அப்ப எங்கடா இருக்குது? உள்ளத்துல இருக்குதுடா. அங்க பார்க்க மாட்டேன்றியாடா, வெளியே தேடின்னு திரியாடான்றான். அதனால சொல்றான், அடப்பாவி, இந்த கோயில் எல்லாம் கட்டி இருக்குத பேட்டனி நீ தாண்டானா, கோவிலுக்கு பேட்டனி நீ தாண்டானா. அதனால சொல்றான், ஊனுடல் ஒரு பெரும் கோவில், உள்ளம் ஒரு ஆலயம். ஆமா, கள்ள புனலீக்கி கருத்தோடு இருப்போருக்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றும். அப்போ உள்ளுக்குள்ளவே தேடுறவனுக்கு மட்டும்தான் கடவுள் தெரியும். ஊரெல்லாம் தேடுறவனு கடவுள் தெரியும், ஆள் தான் தெரியும், கோயில் தான் தெரியும். இதான் சாமி வழிபாடு. சரி சரி, இது கடினம், ரொம்ப கடினம். சரி, இப்போ ஒரு பாடம் கொடுக்குற நீ, ஆமா, அவன் போய் உட்கார்றான்,
ஏங்க 10 நிமிஷம் பண்ணுங்க இங்கெல்லாம் வழி எடுக்குதுங்க ஓடிடுறான். ஆமாம். நல்லா இருக்கலான்னு இந்த ஆளுகிட்ட வந்தா கண்ணெல்லாம் தண்ணி போட்டு சோர்ந்து போச்சுப்பா போப்பா அப்படின்னு ஓடுறான். அப்போ அவன் கடவுளை தேடினான்னா என்னையே நான் இழக்கிறேன், இறைவா நீ வேணும். இந்த உலகத்தில் நான் எதை ஒன்னாலும் இழப்பேன், உன்னை இழக்க மாட்டேன்.